புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேட்டில் கிபி 2ஆம் நூற்றாண்டுகளில் ஒரு நாளுக்கு நூற்றுக்கணக்கான கப்பல்கள் ரோமாபுரியில் இருந்தும் கிரேக்க நாட்டில் இருந்தும் வந்து வர்த்தக பரிமாற்றம் நடத்தியுள்ளதாக பிளினி மற்றும் தாலமி என்ற 2 கிரேக்க பயணிகள் தங்கள் பயண நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கு சான்றாக சங்க இலக்கியத்தில் கலித்துகை 88 புள்ளிக்கல்வன் புனல்சேர் பொதுக்கம் எனும் பாடல் தொடரில் பொதுக்கம் என்பது நெய்தல் நில கடற்கரை பகுதியாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிட்டுள்ள பொதுக்கம் என்ற சொல்லுக்கு தங்குமிடம் அல்லது மறைவிடம் என்பது பொருளாகும். தாலமி தமது பயண நூலில் கப்பல்கள் வந்து தங்கி செல்லுமிடமாகத்தான் பொதுக்கையை குறிப்பிட்டுள்ளார். எனவேதான் கிரேக்கர்கள் பொதுக்கா என்றும் பொதுக்கை என்றும் உச்சரித்துள்ளனர். சங்க காலத்தில் புதுச்சேரி சோழர் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. சங்ககால சோழ நாடு தெற்கே வெள்ளாற்று பகுதியையும் வடக்கே வேங்கடமலையில் உள்ள புதுச்சேரியையும் எல்லையாக அமையப் பெற்றிருந்தது. சங்க காலத்தில் அரிக்கமேடு தலை சிறந்த வணிகத்தலமாக விளங்கி வந்தது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் அரிக்கமேட்டில் கிபி 18ஆம் நூற்றாண்டு முதல் இன்று வரை நடத்திய அகழ்வாராய்ச்சியில் பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. கிபி 1945 R.E. மார்டிமர் வீலர் அரிக்கமேடு பற்றி விரிவான ஆய்வு நடத்தி பல அரிய வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தார். அவரது ஆய்வின் போது ரோம பேரரசர் மணிமுடியில் இருந்ததை போன்ற முத்திரை சின்னம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் அது வியட்நாமில் உள்ள ஹனாய்க்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அரிக்கமேட்டில் கண்டெடுக்கப்பட்ட ரவுலட்டட் பானை ஓடுகளில் உள்ள எழுத்துக்கள் அக்கால தமிழ் வரி வடிவங்களை புலப்படுத்துகின்றன. அரிக்கமேட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ள மட்கல ஓடுகள் சிலவற்றில் தமிழ் பிராகிருத மொழிச்சொற்கள் இருப்பினும் அவை பிராமி எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கின்றன. இவை போன்ற பிராமி எழுத்துக்கள் தென்னாட்டு மலை முழைஞ்சுகளில் உள்ள கல்வெட்டுகளிலும் காணப்படுகின்றன. எனவே இங்கு பௌத்த சமண மதங்களும் வளர்ந்து இருந்ததற்கான சான்றாக இதை கருதலாம். அரிக்கமேட்டில் நிலையான யவன குடியிருப்புகளும் கண்ணாடி மணி தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் இருந்ததற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளன. பல்வேறு வடிவமுள்ள யவன மதுக்குடுவைகள் இங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது பற்றி புறநானூறு பாடல் 56 யவனர் நன்கலன் தந்த தன்கமிழ் தேரல் என்று குறிப்பிட்டுள்ளதை சான்றாக கருதலாம். இத்தாலியில் அரிசோ நகரத்து குயவர்களால் வணையப்பட்ட சிகப்பு நிறமுடைய அரிட்டையன் பானை ஓடுகள் அரிக்கமேட்டில் நிறைய கிடைத்துள்ளன. சங்க காலத்திலேயே அரிக்கமேட்டில் மஸ்லின் துணிகள் சாயம் தோய்க்க பெற்று அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்ததற்கு ஆதாரமாக அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த சாயத் தொட்டிகள் மூலம் இதனை உறுதிப்படுத்தலாம். மதுவை ஒரு குறிப்பிட்ட காலம் பூமிக்கடியில் புதைத்து வைத்து பின்னர் பயன்படுத்துவதற்காக உபயோகிக்கப்படும் கீழே கூரான அமைப்புள்ளதும் அளவில் பெரியதுமான உள்நாட்டு மதுச்சாடிகளும் இங்கிருந்து கிடைத்துள்ளன. சோழ மண்டல கடற்கரையோரத்தில் நெல்லூரில் இருந்து கடலூர் வரை உள்ள பகுதிகளில் அப்போதைய ரோமானிய தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் கிடைத்துள்ளன. இவை தவிர உரை கிணறுகள், சுடுமண்ணால் செய்யப்பட்ட விளையாட்டுப் பொருட்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட கலைப்பொருட்கள், களிமண்ணால் செய்யப்பட்ட காதணிகள், மேல்மூடிகள், துளையிடப்பட்ட தட்டுகள், இரும்பு வளையங்கள் போன்றனவும் அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் புதுச்சேரியின் மனித வாழ்வு முறை எப்படி இருந்தது என்பதை பற்றி அறிந்து கொள்ள ஊசிட்டேரியில் கிடைக்கப்பட்ட 25 சென்டிமீட்டர் நீளமுடைய கற்கோடாரி ஒன்று சான்றாக கருதப்படுகிறது. இக்கோடாரி பழைய கற்காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இறந்தவர்களை தாழியில் இட்டு புதைக்கும் வழக்கம் தென்னிந்தியாவில் கிமு 1000வது ஆண்டு முதல் கிபி 400வது ஆண்டு வரை வழக்கில் இருந்து வந்தது. இத்தாழிகள் யாவும் மண்ணால் செய்யப்பட்டவை. இறந்தவர்கள் மட்டுமின்றி மூப்பெய்தியவர்களும் இறக்கும் நிலையில் உள்ளவர்களும்
இத்தாடிகளில் அடைத்து புதைக்கப்பட்டுள்ளன. இவை போன்ற பல ஈமத்தாடிகள் சுற்றுக்கேணி, கோரிமேடு, மங்கலம், பிள்ளையார்குப்பம், முத்திரைப்பாளையம், வீராம்பட்டினம், பாகூர் ஆகிய ஊர்களிலிருந்து கிடைத்துள்ளன. பாகூரிலிருந்து கிடைத்துள்ள எலும்புகள், மணிகள் போன்றவைகள் கிமு 200வது ஆண்டிலும் கிபி 200வது ஆண்டிலும் இருந்து கிடைக்கப் பெற்றுள்ளதாக கருதப்படுகிறது. அரிக்கமேட்டில் இருந்த உலக சந்தையில் தமிழர்கள் வணிகத்தின் மூலமாக 6 லட்சம் பவுண்டு தங்கத்தை ஆண்டு வருமானமாக பெற்று வந்துள்ளனர். இதற்கு ரோமானிய அரசு உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதை மேற்கோள் காட்டும் விதத்தில் அகநானூறு பாடல் 48 யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை மற்றும் கிழக்கு நாடுகளுக்கு தமிழகத்தின் பல பொருட்கள் அரிக்கமேட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக வரலாறு கூறுகிறது. எனவே தமிழர் தம் வரலாற்றை கூறும்போது அரிக்கமேட்டை தவிர்க்க முடியாது என அறிஞர்கள் கூறுகின்றனர். ரோமானியர்களும் கிரேக்கர்களும் எகிப்தியர்களும் சோழ, பாண்டிய, பல்லவ, முகலாய பேரரசுகளும் வர்த்தக பரிமாற்றம் நடத்திய அரிக்கமேடு தென்னிந்தியாவின் மூத்த நாகரிக பூமி என்றால் அது மிகையாகாது.